எல்லோருக்கும் வணக்கம். This is Raghu Gopal from VMR Bulls Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதானியினுடைய பங்குகள் வந்து கிட்டத்தட்ட அசூர வளர்ச்சினே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து அதானியினுடைய ஸ்டாக்ஸ் வந்து அதானி என்டர்பிரைசஸ் வந்து நிஃப்டி 50ல் என்ட்ரு ஆகிருக்கு. அதாவது டாப் மோஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியில் தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். ஸோ நிஃப்டி 50ல் என்ட்ரு ஆகிருக்கு. அதானியினுடைய ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 4000% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2020ல் 80 rupees இருந்த ஸ்டாக் இன்றைக்கி 3750 rupeesல ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு அதனுடைய ரைஸ் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் அதானி குழுமங்களுடைய 7 ஸ்டாக்ஸ் டோட்டலாக. இந்த ஸ்டாக்ஸோடைய அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். அதானியினுடைய 7 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோராக 2020ல் இருந்த ப்ரைஸும் இப்போது ரைட்டும் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸும் இதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே 300% மேலே தான் மினிமம் ரைஸ் ஆகிருக்கு. இதில் அதிகபட்சமாக அதானி டோட்டல் கேஸுங்கிறது வந்து அரௌண்ட் 4000% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம என்னென்னா ஆல்ரெடி மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பொசிஷனல் வைஸாக, ஒரு லாங் டேர்ம் வைஸாக, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு வந்து சரியாக ட்ரேட் பண்ண தெரியல, சரியாக இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேட் பண்ண தெரியல, இருக்கிற காசை வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த காசை உருப்படியாக ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்ஸில் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு ஷேருடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அதானி என்டர்டெயின்மெண்ட். அதானி என்டர்டெயின்மெண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரேலி ரைஸ் ஆகுது இல்லையா, அந்த ரேலியோடைய இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இப்போது இதனுடைய லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இதனுடைய க்ரோத் வந்து அரவுண்ட் 5900 வரைக்குமே இதனுடைய லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். பாட்டம் மோஸ்ட் இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா பாட்டம் மோஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டாக 2730யும் அண்ட் லாங் டேர்ம் சப்போர்ட்டாக 2340யும் இருக்கும். அதாவது சப்போஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த இடத்துல நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ப்ரைஸை வந்து இதில் நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய அதானி போர்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ ரீசண்டாக ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபார் திஸ் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து 1250 வரைக்கும் அப்சைட் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. அண்ட் பாட்டம் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அப்சைடில் போச்சு அப்படின்னாக்கா மினிமம் 1250 ஆகும். பாட்டம் ஹவுஸில் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸே நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 665ங்கிறது சப்போர்ட் ஆகும். ரொம்ப ஒஸ்ட்டாக கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா அரவுண்ட் 300 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்தந்த இடத்துல வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம். அதானி பவரை பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ரைசிங் ஆகக்கூடிய ஒரு ஷேர்ஸில் அதானி பவர்ஸும் வந்து ஒன்று. பட் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹைலி ஃப்ளக்சுவேட் மாதிரி ரைஸ் ஆகக்கூடாது. இன்கேஸ் இந்த மாதிரி ரைஸ் ஆகுறதுல வந்து கீழே ஃபால் ஆனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே ஃபால் ஆகும். அப்படி கீழே ஃபால் ஆச்சுனாக்கா மேக்ஸிமம் வந்து 195 வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து இருக்குது. 195லேருந்து 165 இந்த ஜோன் வந்து அக்யூமுலேஷன் ஜோன். அப்சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக 570ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 680ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதானி பவருடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அதானி வெல்மினார். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ ரீசண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்குடைய சப்போர்ட்டிவ் ரீஜனில் இப்போ ரைட்னோ வந்து ட்ரெண்டு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் கூட, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சப்போஸ் கீழே வந்தால் கீழே ஃபால் ஆனால் கூட அக்யூமுலேட் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜனுக்கு. பிகாஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே டோட்டலாக லிஸ்ட் அவுட் பண்ண 7 ஸ்டாக்ஸுமே 300% மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பாட்டம் அவுட்ஸ் நெக்ஸ்ட்டு எங்கே ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா 416 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். திரும்பவும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. இது வந்து அதானி வெல்மினார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அதானி க்ரீன். அதானி க்ரீன் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் அரவுண்ட் இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருந்த அந்த கோடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு 6 month to 7 month பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அதானி க்ரீன் எனர்ஜி 1450 இங்கேருந்து 2700 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல்ரெடி 2700 ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ஸ்டாக்ஸுடைய மூவ்மெண்ட் அப் அப்படின்னா 2000ங்கிறது வந்து சப்போர்ட் ஆகும். அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4000 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 5900ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இந்த அதானி க்ரீனுக்கு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அதானி டிரான்ஸ்மிஷன். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் க்ரோவிங் ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக்ஸும் ஒன்று. இதனுடைய இமீடியட் சப்போர்ட் சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் வந்து அக்யூமுலேஷன் ஜோன் ஆர் அக்யூமுலேஷன் சப்போர்ட் வந்து 2780ங்கிறது அக்யூமுலேஷன் சப்போர்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து 4300 வரைக்கும் அப்பர் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 6500 வரைக்கும் இந்த ஸ்டாக்கோடைய அப்பர் சைட் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அதானி கேஸ், டோட்டல் கேஸ். பொதுவாகவே வந்து இதனுடைய ஃபண்டமெண்டல் டிமாண்ட் ஓரியேஷனாக பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவான எனர்ஜி சோர்ஸஸ் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நீடட் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டெக்கேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி க்ரூட் ஆயில் என்விரான்மெண்டலுக்கு அஃபெக்ட் ஆகாத எந்த ஒரு எனர்ஜியோ இருக்குமோ அந்த எனர்ஜியை தான் வந்து விரும்புவாங்க. அந்த எனர்ஜியை தான் வந்து வேர்ல்டு நோக்கி போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்னே சொல்லலாம். இதனுடைய சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் லாங் டேர்மில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் ஆகும். அதாவது பாட்டமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 3080 ஆகும். பாட்டம் அவுட் சப்போர்ட் 2120 ஆகும். இதிலேருந்து சப்போர்ட் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆச்சுன்னா இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து 4000 ஆகும். அண்ட் ஃபர்தராக 5300 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து we can expect. ஓகே கைஸ், நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அப்கமிங் பேட்ச் வந்து கம்மிங் வெனஸ்டே, அதாவது September 7th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 days வந்து இருக்கும். ரியல் டைம் சார்ட்டில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இந்த கிளாஸ் வந்து இருக்கும். என்ன டவுட்னாலும் இந்த கிளாஸில் இமீடியட்டாக கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். 1 week வந்து இந்த கிளாஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோலாக அந்த நம்பருக்கு. தேங்க்யூ கைஸ். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.